ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. எனக்கு இந்த ராசி நட்சத்திரத்துலலாம் நம்பிக்கையே இல்லை, இந்த ஜாதகம் பார்க்குறதுலலாம். பட் ஆனால் சிம்ம ராசிக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தாங்க எல்லாமே போயிட்டுருக்கு. எதை எடுத்தாலும் அங்கே ஏதாச்சும் ஒரு ஏடாக்கூடமான ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது. ஸோ நானும் அப்டேட் கொடுக்கலான்னு நினச்சிட்டு உங்களுக்கு அந்த அப்டேட்டை எடுத்த வீடியோலாம் பேசினேன். கடைசியில் கரண்ட் போயிடுச்சு, அப்டேட் எல்லாம் கொடுக்க முடியல, ஒய்ஃபை கட் ஆகிடுச்சு. நான் அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டேன், தான் உங்களுக்கு அந்த அப்டேட்டையுமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ என்ன சொல்கிறது, நம்ம ஒன்று நினைக்க நமக்கு மேலே ஒரு கடவுள் நினச்சிட்ருக்காரு. ஒரு நாள் வயிற்றுவலி, ஒரு நாள் கோல்டு, ஏதாச்சும் மாற்றி ஃபீவர்னு ஒன்று பண்ணிகிட்டே இருக்குது. அப்போ இங்கே சொல்கிற மாதிரி உண்மையிலே ஏதாவது பிரச்சனை தான் இருக்கும் போல சிம்ம ராசிக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கே இன்றைக்கி ஃபீல் ஆச்சு. ஏன்னா நானும் ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட எக்ஸ்கியூஸ் சொல்லிகிட்டே இருக்கேன். அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் என்ன நடந்தாலும் நம்ம அப்டேட்ஸை பார்த்தலாம். ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பேசியிருப்பேன். பட் சாரி, வீடியோ இப்போ தான் அப்லோட் பண்ணேன், சாரி ஃபார் தட். இன்றைக்கி என்னன்னு தெரியல, மழை பெஞ்சதுனால ஃபுல்லாக கரண்ட் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ போன கரண்ட்டு நான் வீட்டுக்கு வந்துமே கரண்ட் இல்லை. இப்போ ஜஸ்ட் தான் கரண்ட்டுமே வந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ரொமோ. நான் எதிர்பார்த்த ப்ரொமோ ஷேர் பண்ணுவாங்கன்னு. பட் ஆனால் நான் வெண்ணிலா அண்ட் காவேரியோட ப்ரொமோ எதிர்பார்க்கல. விஜய் வர்சஸ் காவேரி இன்றைக்கி எபிசோட்ல பேசும்போது, நீ தான் என்கிட்ட சொல்லணும்னு சொல்லி இப்போ சொல்ல எக்ஸ்பிரஸ் பண்ணு, நான் என் மனசில் இதெல்லாம் சொல்கிறேன், பட் நீ சொல்லணும்னு நினைக்கிறீங்களா, இப்போ சொல்லு அப்படிங்கும்போது அதை நீங்கள் ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ 2 பேருக்குள்ள ஒரு அழகான கான்வர்சேஷன் போச்சு. அதுக்காக ஏதாச்சும் ஒரு ப்ரொமோ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் பார்த்தீங்கன்னா அதை ரிலீஸ் பண்ணல. பட் அன்எக்ஸ்பெக்டடாக இன்றைக்கி எபிசோடில் வெண்ணிலாவை ஏற்றி விடுவாங்க இல்லையா, ராகினியை. ஸோ அதை பற்றி நான் தனியாகவே வீடியோ பேசணும்னு நினச்சேன். பட் அது சத்தியமாக என்ன நேரத்தில் நான் பேசணும்னு நினைக்கிறேன்னே தெரியல. நிறைய அப்டேட்ஸ் பேசணும்னு நினச்சி அது டெலகாஸ்டே ஆகிடுது. ராகினி வெண்ணிலாவை உசுப்பேற்றி விட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்ணிலா என்ன பண்ணுவாங்க, உசுப்பேற்றி விட்ட உடனே ஸோ போய் அகைன் டைவர்ஸ். அங்கே ஒரு பக்கம் அம்மா ஒரு பக்கம் டைவர்ஸ், இங்கே வெண்ணிலா ஒரு பக்கம். ஸோ என்ன நடந்தாலும் நம்ம காவேரி இன்றைக்கி 1 செகண்ட் போல்டான காவேரியை பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ வெண்ணிலாவை வச்சு செஞ்சாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ முடிஞ்சவங்க என்ன பண்ணிக்கோ, இதை நீ விஜய் கிட்ட பேசிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ தான் கல்யாண மேட்ரை சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கு காவேரி பெருசாக ரியாக்ட்லாம் பண்ணல. சமயம் ஒரு மாசான ரிப்ளை தான் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ப்ரோமோ. இது அன்எக்ஸ்பெக்டட் ப்ரோமோ தான் கண்டிப்பாக. ஸோ அடுத்த வாரம் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை ப்ரோமோ ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக்குக்கான ப்ரோமோ தான் இருக்கும். அதை பற்றி நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ணோம். இந்த ப்ரோமோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் நினைக்கிறீங்க, இந்த உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கோ நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.